வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். அண்ட் கைஸ், பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக WWE பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. பிராக் லெஸ்னர் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா பிராக் லெஸ்னர் இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவங்களும் பண்ணி விட்டார். இதுக்கப்புறம் என்ன, அந்த ராயல் ரம்பிளை தூக்கி பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் தூக்கி அடிக்க வேண்டியதான். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. இன்னும் கிட்ட போக 40% மேலே ஏறுதா கீழே வருதான்றது பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பிராக் லெஸ்னர் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பெரிய சம்பவங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ராயல் ரம்பிள் வின் பண்ணிவிட்டு ஏன் பண்ணக்கூடாது? இப்போ ராயல் ரம்பிள் வின் பண்ணிவிட்டு ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஃபியூடு போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். இருந்தாலும் டேரெக்டாக பேப்பரில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதி சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் பிராக் லெஸ்னர் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்ட மாதிரி இருக்கும். தலைவன் வந்ததுக்கு ஒரு ரிட்டர்ன் பண்ண சம்பவத்துக்கு இது கொஞ்சம் கேரண்டி கொடுத்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறதுக்கு 40% இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிராக் லெஸ்னர் வின் பண்ணணுமா வேணாமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.